guys, welcome back to 𝗙់𝗹𝗹 channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபோன் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இல்ல சார்ஜ்ல போட போறோம். இப்போ சார்ஜ்ல போட்டோனே இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலான கிளாக் ஸ்டைல்ல இருக்கு. இப்போ இந்த ஒரு ஸ்டைல் மட்டும் கிடையாது. நான் கீழ ஸ்க்ரோல் பண்ணேன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான கிளாக் ஸ்டைல் இருக்கு. சோ இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து நான் எப்படி செட் பண்ணேன் அதான் வந்து இந்த வீடியோல நான் காட்ட போறேன் guys. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா Play Storeல போய்ட்டு சர்ச்ல என்ன டைப் பண்ணுங்க, ஸ்டாண்ட் பை மோட் இருக்குல, இது கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஆப் ஓபன் பண்ணனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸ்வைப் லெஃப்ட் அண்ட் ரைட் டு ஸ்விட்ச் பிட்வீன் widget groups. அதே சேர்த்து அடுத்தல போனீங்கன்னா ஸ்வைப் அப் அண்ட் டவுன் டு ஸ்விட்ச் பிட்வீன் வேரியேஷன் ஆஃப் தட் குரூப். டைமிங் வந்து உங்களுக்கு டிஃபரண்ட் ஸ்டைல்ல வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது போய்டும். இப்போ வந்து எல்லாம் ஆக்சஸ் பண்ணி ஆகணும், உங்களுக்கு பர்மிஷன் ரிக்வயர்ட் கொடுத்துறாங்க. ஸோ ட்ரா ஆன் டாப் ஆஃப் அதர் ஆப்ஸ் இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதை ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது நம்ம ஸ்டாண்ட் பை கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்ட் பை இங்கே இருக்குது, ஒரு நிமிஷம் இதாக இருக்குது, இது கொடுத்துட்டோம். இப்போ திருப்பி வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்டாண்ட் பை உள்ளது இதுவும் கொடுத்துட்டோம், அலோ கொடுத்துட்டோம். வெளியில் வந்துட்டு போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அதுவும் வந்து அலோ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கேலண்டர் ஆக்சஸ்ஸு அதை வந்து அலோவ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து கஸ்டமைஸில் வந்திருக்கோம். இப்போ ஆப் லான்ச் பண்ணுறதுக்கு வந்து குவிக் லான்ச் இதில் வந்து 3 ஆப்ஷன் இது கொடுத்துருவோம். ஒன்று ஒன்லி ஷோ நோட்டிஃபிகேஷன், சார்ஜிங் ப்ளஸ் லேண்ட்ஸ்கேப், சார்ஜிங் உள்ளது. ஸோ சார்ஜிங் உள்ளது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கீழே இன்னும் 3 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஒன்லி வென் சார்ஜிங் ஒயர்லெஸ்லி, ஒன்லி ஆன் த லாக் ஸ்க்ரீன், வென் த ஸ்க்ரீன் கோஸ் ஆஃப். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவைச்சுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை நான் செலக்ட் பண்ணல, ஜஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஆட்டோ க்ளோஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. வென் ஆட்டோ க்ளோஸ் ஆன் பிளக், அதுக்கப்புறம் ஆட்டோ க்ளோஸ் ஆன் டபுள் டேப் அதை ஆன் பண்ணி வச்சிங்க. ரீஜியன் ப்ரிஃபரன்சஸ் வந்து செல்சியஸில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆஃப் வீக் வந்து சண்டே சாட்டர்டே மண்டே அப்படியே இருக்கட்டும். வீக்கெண்ட் டேஸ் வந்து சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைச்சுன்னா ஃப்ரைடே டு சாட்டர்டே கூட சூஸ் பண்ணிக்கலாம். பர்னிங் ப்ரொடெக்ஷன் தேவைச்சுன்னா ஆன் பண்ணிங்க. ஸோ நமக்கு எல்லாம் செக் பண்ணி முடிச்சோன்னா நெக்ஸ்ட்டுக்கு போய்டும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு போனோன்னே என்ன எழுதிருக்குன்னா, யூ கேன் சூஸ் எடிட் a side by long pressing on the middle of the side you want to change. இப்போ வந்து நம்ம கிளாக் ஸ்டைலை வந்து இங்கே எடிட் பண்ணணும். ஸோ இங்கே எடிட் ஸ்லைடு இருக்குல்ல, இதில் போயிட்டு ஆட் விஜெட்டில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிளாக் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கோம். இதை ஆட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உள்ளது வந்து இதை ஆட் பண்ணிட்டு இதுலேயும் கொடுத்துட்டு இதில் வந்து நெக்ஸ்ட்டு கிளாக் ஸ்டைல் இருக்க இதை ஆட் பண்ணினோம். ஆட் டன். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு செட்டிங் போகணுன்னா ஜஸ்ட்டு இந்த சைட் ஸ்வைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணோன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணணுமா இல்லை எப்போ வந்து உங்கள் வெர்ஷன் அப்டேட் பண்ணுறாங்கன்னு எல்லா டீட்டெயில் கூட இருக்குது, அதில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெனரலில் போனீங்கன்னா ஆப் ஓரியன்டேஷன் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குமா, போர்ட்ரேட்டில் இருக்குமா, இல்லை ஆட்டோமேட்டிக்லேயே இருக்கட்டுமா வச்சிங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணிங்க கைஸ். ஆப் லான்ச் வந்து சொன்ன மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். ஆட்டோ க்ளோஸில் வந்து உங்களுக்கு ஆட்டோ க்ளோஸ் ஆன் போர்ட்ரேட் மோடு இதை ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் கூட பண்ணிக்கலாம். பாக்கிலாம் வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிங்க கைஸ். லாஸ்ட் வந்து நைட் மோடு இருக்குது. இப்போ ஒன்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிச்சோன்னா ஜஸ்ட்டு ரைட் சைடு இருக்குல்ல, இப்படி ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிடுங்க. ஸ்வைப் பண்ணிவிட்டு டிஜிட்டல் அனலாக் உள்ளது இருக்குல்ல, ஜஸ்ட்டு இந்த ஸ்டைலில் வச்சுருங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் பை மோடில் வந்து கிளாக் ஸ்டைலில் காட்டும் உங்களுக்கு. சிலதெல்லாம் வந்து ப்ரீமியம் உள்ளது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் உள்ளது. ஸோ பாருங்கள், அப்கிரேட் டு ப்ரீமியம் இது தேவையில்லை. ஆனால் பாக்கியில் நல்ல ஸ்டைல் கிளாக் ஸ்டைலில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கிளாக் ஸ்டைல் வந்து உங்களுக்கு சார்ஜிங் போடுற டைமில் ஸ்டாண்ட் பை மோடில் வைக்கணுன்னா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா பார்க்குறது நல்லாயிருக்கும் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி வந்து எப்போவுமே நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணோன்னே ஃபோனில் வந்து டிஜிட்டல் அனலாக் கிளாக் ஸ்டைலு அது டிஜிட்டல் இல்லை அனலாக் கிளாக் ஸ்டைலில் வந்து ஸ்டாண்ட் பை போகணும். எப்போவுமே ஃபோன் சார்ஜ் பண்ணோன்னா அது எப்படி வந்து ஸ்க்ரீனில் காட்டணும்னு நான் காட்டியிருக்கேன் நான். இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி கிளாக் ஸ்டைல் இருக்குல்ல, எனக்கு சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா வந்து ஜஸ்ட்டு ஸ்வைப் டவுன் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஸ்டைல் கூட இருக்குது, இன்னும் ஸ்வைப் டவுன் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டைல் கூட இருக்குது. உங்களுக்கு வந்து டிஜிட்டல் அனலாக் ஸ்டைலில் வேணும்னா இன்னும் கீழே போனீங்கன்னா அனலாக் ஸ்டைலில் கூட இருக்குது, டிஜிட்டல் டைப்பில் கூட ஸ்டைல் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் பெட்டராக வேணும்னா இந்த ஸ்டைலில் கூட இருக்குது. ஓகே கைஸ், ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக் வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்.